பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வெப்சைட்டில் என்னென்ன இருக்கணும் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அன்லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் நீங்களே போடணும். இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ். ரெண்டாவது என்ன, நீங்களே வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கஸ்டமர்ஸ்க்கு மொபைல் அப்ளிகேஷன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டகரிஸு, டிஸ்கிரிப்ஷன்ஸ் அது எல்லாமே நீங்களே சேஞ்ச் பண்ணணும். இன்வென்ட்ரி ஸ்டாக் மேனேஜ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறீங்க, பிராண்டடாக பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேர்ட் பார்ட்டி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ வேர்ட்பிரஸில் வந்து ஒருத்தங்க ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் வந்து அங்கே சிங்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆட்டோமேஷன் பண்ணுறது. ரெண்டாவது என்ன, கஸ்டமர்ஸ் உள்ளே வந்த உடனே வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும் ட்ரஸ்டபிலிட்டிக்காக. இது நீங்கள் டிஎல்டியில் ட்ராயில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட் வச்சு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது என்ன, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும். அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிக்கப் ஆகும்போது அவங்களோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஸோ அப்போ கஸ்டமர்ஸோடு நீங்கள் வந்து ஈஸியாக எங்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது என்ன, கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து பில் வந்து மெயில் மூலிமா போகணும். நீங்கள் வித் டேக்ஸ் வித்தவுட் டேக்ஸ் அது எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை விட மெயின் என்னென்னா வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ், ரீசென்ட் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே கேட்டகரியாக பிரித்து ஹோம் பேஜில் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். இதை விட மெயின் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லோட் ஆகிட்டே ஸ்க்ரால் பண்ண லோட் ஆகிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஆன் ஸ்க்ரால் லோடு வந்து போடணும். ஆன் ஸ்க்ரால் லோட்னா லோட் பண்ண ஸ்க்ரால் ஆகும்போது உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம். ரெண்டாவது என்னென்னா, ரெஃபரல் பார்ட்னர்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நான் வேறு யாருக்கிட்டனாச்சும் கொடுத்தேன்னா அவங்க வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வந்தாங்கன்னா இல்லை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா வந்து நிறைய பேர் வந்து உங்கள் சைட்டில் வந்து எங்கேஜ் ஆவாங்க. சில பேர் ரெஃபர் மட்டுமே ஹெவியாக பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன, நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் ட்ரெடிஷ்னல் சைன்இன் பண்ணாமல் கூகுள் சைன்இன் ஆப்ஷன், ஃபேஸ்புக் சைன்இன் ஆப்ஷன், ஓடிபி வச்சு சைன்இன் ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸருக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.